கேள்விப்பட்ட அளவில் இப்போ தேர்தல் ஆணையம் பல்வேறு வகையான சிக்கலை சிக்கிக்கிச்சது, மாட்டிக்கிட்டாங்க. இந்த போராட்டங்கள்லாம் பெருசாக போச்சுன்னா நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடுவும் ஜெயிக்கிற கட்சி நம்ம கட்சிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அவங்க ஜெயிச்சிருவாங்கங்கிற மாதிரி ஒரு தோற்றம் அவங்க 2 பேரும் வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அது மோடிக்கு ஆபத்தாக முடியும். கங்காரு குட்டி மோடிங்கிறீங்க. அந்த மாதிரி கங்காரு குட்டி மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காரு நிதிஷ்குமார், வயிற்றுக்குள்ளார உட்காந்துக்கிட்டு இருக்காரு. தனக்கு ஆபத்து வருதுன்னா தாய் கங்காரு தூக்கி எறியும்போது மோடி தூக்கி எறிஞ்சு. ஒரு ஆங்கில படத்தில் ஒரு டயலாக், இஃப் ஹீ டைஸ் யூ டை, அவன் செத்தா நீ செத்த அப்படின்னு. அது மாதிரி நிதிஷ்குமார் பதவி போச்சா நீ காலி. 2 பேரை காணும், துணை ஜனாதிபதியும் காணும், தேர்தல் ஆணையரையும் காணாங்க. 2 பேரும் எங்கே போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. சந்திக்க முடியல, பேச முடியல, தொடர்பே இல்லைங்கிறாங்க. மக்கள் எழுச்சி வந்துருச்சுங்க. கூட்டம் கூட்டமாக தேர்தல் ஆணையத்தினுடைய அலுவலகத்துக்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு அது அவங்க வீட்டுக்கு போகாதுன்னு என்ன இருக்கு, அது புரட்சியாக மாறாதுன்னு என்ன இருக்கு. ஸோ நீதிமன்றம் முடிச்சுக்கிச்சு. ஏன்னா அந்த தேர்தலே ரத்து பண்ணுன்னு கேட்டுச்சு. ரத்து பண்ணுனாக்கா சந்திரபாபு நாயுடு சேர்ந்து அடிப்பிடுவோம். அப்படி வந்ததுன்னா ஆட்சியே கவுந்து 10-15 பேரை வச்சுட்டு தானே பொழப்பு ஓட்டிக்கிட்டு இது தப்பிக்கிறது அவ்வளோ சொல்லப்பாங்க. அதனால தான் மோடியினுடைய பேச்சுக்கள்லாம் இப்போ அவர் ரெடி ஆகிட்டார். கடைசி சுதந்திர தின உரையை நேற்று நிகழ்த்திட்டாரு. அவருக்கு ஒரு நல்லபடியாக வழி எடுத்துள்ளார். இப்போ ராகுல் காந்தி அவர்கள் பீகார் வாக்கு திருட்டு குறித்து தொடர்ந்து அம்பலப்படுத்தினார். உச்சநீதிமன்றம் ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்குள்ளே 65 லட்சம் அந்த ஆவணங்களை உடனடியாக நீங்கள் இணையதளத்தில் வெளியிடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, ஆதார் நீங்கள் ஆவணமாக எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ராகுல் காந்தி பேரணியாக பீகாரில் தொடங்க இருக்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? கேள்விப்பட்ட அளவில் இப்போ தேர்தல் ஆணையம் பல்வேறு வகையான சிக்கலை சிக்கிக்கிச்சது, மாட்டிக்கிட்டாங்க. அதனுடைய விளைவு இப்போ பல விஷயங்களை மறைக்க ஊடகங்கள்லாம் தேர்தல் ஆணையத்தை காப்பாற்றுறதுக்கு பல விஷயங்களை மறைக்கிறாங்க. அதனுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா பல்வேறு வகையான எதிர்பாராத வதந்திகள்லாம் கிளம்பி வருது. இப்போ வந்திருக்க ஒரு பெரிய வதந்தி என்ன தெரியுமா? தேர்தல் ஆணையர் மால்டாங்கிற தீவில் போய் குடியேறிட்டாருங்கிறது இப்போ பெரிய தலைப்பு செய்தியாக இருக்குது. அவரை காணாங்கிறாங்க. துணை குடியரசுத் தலைவர், குடியரசு துணை ஜெகதீப் தன்கர் 2 பேரையும் காணாங்கிறாங்க. எங்கே போனாங்கன்னு குடியரசு துணைத் தலைவரே காணாம். இந்த நாடு அப்படி இருக்குது. ஏதோ ஒரு பெருசாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. முதல்ல அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க, பழனிசாமிகிட்ட சொல்லு. இப்போ தேர்தல் ஆணையம் அந்த ஆதாரம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அந்த 65 லட்சம் யாருன்னு சொல்ல மாட்டோம்லாம் சொன்னாங்களே. இன்றைக்கி உச்சநீதிமன்றம் 4 நாளில் நீங்கள் வெளியிடணும்னு சொல்லியிருக்கிறாங்க, ஆதாரம் ஏற்றுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்களா? அது எப்படி பார்க்குறீங்க அந்த தீர்ப்பை? அது உச்சநீதிமன்றம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்றுச்சுன்னா அது பீகார் எலெக்ஷன் நடக்காது. எலெக்ஷனுக்கு தடை விதிக்கலாம். தேர்தல் ஆணையம் எப்படி நடக்கணும் நடக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் நீதிமன்றம் தலையிட முடியாது. தனியாக அமைப்புங்கிறதுனால சுதந்திரமான அமைப்பு, அதில் தலையிட முடியாது. தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு தடை விதிக்கிறதுக்கு உச்சநீதிமன்றத்தால் முடியும். அப்படி பண்ணாங்கன்னா பாஜகவுக்கு நினச்சா பாவமாக இருக்கு. ஒரு தீவிரவாத தாக்குதல், பகல்காம் தாக்குதல் எல்லாம் நடத்திய ஒன்றும் இல்லாமல் கடைசியில் எலெக்ஷனே இல்லாமல் போச்சுன்னா என்ன ஆகுது? இவ்வளோ முயற்சி எடுத்து பிரயோஜனம் இல்லை. ஆரம்பத்தில் உச்சநீதிமன்றம் எந்த வித கருத்துமே சொல்லலை. இப்போ நீங்கள் வெளியிடணும்னு சொல்லி கெடு விதிச்சிருக்கிறாங்களா? அது எப்படி திடீர் நிலைப்பாடு? மக்கள் எழுச்சி வந்துருச்சுங்க. கூட்டம் கூட்டமாக தேர்தல் ஆணையத்தினுடைய அலுவலகத்துக்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு அது அவங்க வீட்டுக்கு போகாதுன்னு என்ன இருக்குது, அது புரட்சியாக மாறாதுன்னு என்ன இருக்குது. ஸோ நீதிமன்றம் முடிச்சுக்கிச்சு. கடைசி வரலும் பார்க்கணும். இதெல்லாம் ஆரம்ப சூரத்தனம். கடைசியாக என்ன சொல்கிறாங்கிறத பார்க்கணும். அதையும் பார்க்கணும். ஏன்னா நான் பார்த்துருக்கேன், பல கண்டனங்களை எல்லாம் தெரிவிப்பாங்க. கடைசியில் பார்த்தாக்கா இதை நாங்கள் தலையிட முடியாது என்பதால் தள்ளுபடி செய்கிறோன்னு அது மாதிரி நடக்குதாங்கிறத பார்க்கணும். அது வரலும் வெயிட் பண்ணுவோம். இப்போ ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ச்சியாக அந்த வாக்கு திருட்டு குறித்து அம்பலப்படுத்திட்டே வராரு. இப்போ என்டிஏல இருக்கக்கூடிய ஒரு 89 எம்பிக்கள், இப்போ சந்திரபாபு நாயுடு ஆகட்டும், ஏக்நாத் ஷிண்டே ஆகட்டும், எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாமே ராகுல் காந்தியோடு ரகசிய தொடர்பில் இருக்கிறதாக ஒரு தகவல் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் கூட வதந்தியாக தான் இருக்கும். ஏன்னா டக்குன்னு உடனே எல்லாம் போயிட மாட்டாங்க. அதை எப்படி உடைக்கிறது? ஏன்னா அந்த வாக்காளர் பட்டியலை வச்சு தான் இவங்களும் ஜெயித்தாங்க. அதனால் இதில் நாம் மாட்டிக்கூடாதுங்கிறது ஒன்று இருக்குது. இல்லை, ஒருவேளை அதுக்காக அந்த காரணத்தினால ராகுல் காந்திகிட்ட போய் சேர்ந்துக்கலாம்னு சொல்லி இப்போ சேர்றாங்களோ என்னமோ, அது கூட இருக்கலாம். ஏன்னா அந்த தேர்தலே ரத்து பண்ணுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரத்து பண்ணுனாக்கா சந்திரபாபு நாயுடும் சேர்ந்து அடிப்பிடுவார். அப்படி வந்ததுன்னா ஆட்சியே கவுந்துடும். குற்றச்சாட்டு வைக்கிறது ஆந்திராவுடைய முன்னாள் முதல்வர் தானே. வெறும் இது மாத்திரம் இல்லைன்னா இந்திய அரசாங்கமே, ஒன்றிய அரசாங்கமே கவுந்துடும்.
15 பேரை வச்சுட்டு தானே பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்காரு அவர். அது அப்படியே போயிடுமில்ல. அது போச்சுன்னா இப்போ அவ்வளோதான். ஆட்சி போச்சுன்னா தேர்தல் அதிகாரி உடனே கழட்டிக்குவாங்க. நீங்கள் பதவியில் இருக்கிறவங்க தான் அதிகாரி உங்களை பார்த்து குட் மார்னிங்ப்பா. பதவி போயிடுச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்னு எங்களுக்கெல்லாம் தெரியும். ஏன்னா எங்கள் அண்ணன் மந்திரியாக இருந்தபோது அவர் வீட்டில் அவரோட கூட இருந்தவர். எமர்ஜென்சியில் எங்களுக்கு பதவி போன போது நாங்கள் என்ன அவஸ்தைப்பட்டோங்கிறது எங்களுக்கு தெரியும். பார்க்க வரமாட்டாங்க, ரோடு பக்கமே வரமாட்டாங்க. ஒரு கிண்டலும் கேலியும் அப்போ இப்படி தான் பண்ணாங்கன்னு கிடையாது. இதெல்லாம் அனுபவிச்சோம். அப்போ தான் தெரிஞ்சது. எங்கள் அண்ணன்கிட்ட சொன்னேன், அதிகாரிகள்கிட்ட ரொம்ப அவ்வளோ இதாக நெருக்கமாக நின்றுக்கிட்டு இருந்தீங்களே, இன்றைக்கி யார் இருக்கான்னு கேட்டேன். ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ச்சியாக அந்த அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் இப்போ வந்து ரொம்ப வேகமாக இருக்கிறத பார்க்குறோம். அந்த வாக்குத்திட்டம் அம்பலப்படுத்துகிறாரு, சந்திரபாபு நாயுடு ஏக்நாத் ஷிண்டே கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாரு. ஒரு வேறு மாதிரியான அரசியலை ராகுல் முன்னெடுக்கிறாருன்னு பார்க்கலாம். எலெக்ஷன் கமிஷனுடைய இதை வந்து நேர்மையாக நடக்கலைங்கிறது எங்களை மாதிரி ஆட்கள்லாம் காலாகாலமாக கத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் அவங்க எடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசியல்வாதி வந்து ஒருத்தர் எழுத்து போராடினாராக்கா திருமாவளவன் ஒருத்தர் தான் பேசினார். இன்றைக்கே கூட வந்து திமுகவில் இருந்து அதுக்கான பேச்சுக்கள் பெருசாக இல்லையே. ஆனால் ஆதரவு கொடுக்குறோம், ராகுல் தோளோடு தோல் நிற்கிறோம் சொல்லி தோளோடு தோல் நிற்போன்றாங்களே ஒழிய அதுக்கான வேகத்தை காட்டலையே அவங்க. தோல் விருப்பம்லாம் பேசலையே அவங்க. இப்போ நாங்களாம் நான் ஐயநாதன் 2 பேரும் எவ்வளோ நாளாக கத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் உங்கள் இதுலேயும் நான் சொல்லிடுறேன், தேர்தல் நேர்மையாக நடந்தால் ஒரு இடத்தில் கூட பாஜக வெற்றி பெறாதுன்னு எத்தனை தடவை சொல்லிடுறேன். தேர்தல் நேர்மையாக நடக்கலைங்கிறத உண்மை. இன்றைக்கி அவங்க பார்த்தாங்க, இது வந்து வாக்கேந்திரத்தை பயன்படுத்தி ஓட்டு போட வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வாக்கேந்திரத்தை பயன்படுத்தி ஓட்டு போட வச்சு அதுக்கப்புறம் சிம் கார்டை எடுத்து இன்னொரு சிம் கார்டை மாற்றி இவ்வளவுக்கெல்லாம் என்னத்துக்கு? வாக்காளர் பட்டியலிருந்து பேரை நீக்கிவிட்டா ஓட்டு போட வர மாட்டாங்கல்ல. காந்தராஜ் இருக்கான், அவன் பாஜக எதிர்த்து தான் ஓட்டு போடுவான், அவன் பேரை எல்லாம் பண்ணிடுறது. நான் எப்படி ஓட்டு போடுவேன்? அப்படி தான் பட்டாங்க. இந்த ஓட்டு போடுறதுக்கு விட்டால் தான் நம்ம நீ வந்து ஜெயிக்க வைப்ப, தோக்க வைப்ப. 65 லட்சங்க, 1 2 65 லட்சம் பேர் போலி வாக்காளர்கள். அவங்கள வச்சு தான் போன தடவை ஜெயிச்சிருக்கிற நீ. அதை தான் கேட்குறாங்க. நீயே போலி வாக்காளர் சொல்லுங்க, அதை வச்சு அவன் ஜெயிச்சா இவங்க எப்படி ஆட்சியில் இருக்கலாம்? நிச்சயம் அதுக்கு நடவடிக்கை எடு, அந்த அதிகாரிகளும் உள்ள தள்ளுங்கிறாங்க. நீ ப்ரூவ் பண்ணி கையெடுத்து போடு அப்படின்னாங்க. ரொம்ப சாதாரணமாக அவங்க பட்டியலில் இறந்து போனதாக சொல்லப்பட்டு ஒரு 20 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து டீ குடிச்சிட்டு நீ செத்து போயிட்டு தான் சொன்னவங்க உயிரோடு இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கே? அதனால தான் சொல்கிறாங்க தேர்தல் ஆணையர் மால்டா தீவுக்கு தப்பிச்சு ஓடி போயிட்டாருன்ற. விடுற மாதிரி இல்லையே ராகுல் காந்தி. இப்போ நாளை மறுநாள்லேருந்து ஒரு பேரணி ஸ்டார்ட் பண்ணுறாரு. மக்கள் மத்தியில் வந்துருச்சுங்க. இன்றைக்கி பட்டவர்த்தனமாக வந்துருச்சு. அவர் ஒரு ஏதோ போட்டு காட்டினார், புரிஞ்சுதோ இல்லையோ, மக்கள் மத்தியில் விழுந்து போச்சு தேர்தல் ஆணையம் நேர்மையாக இல்லைன்னு. அதான் அது மக்கள் இயக்கமாக மாறிடுச்சு. மக்கள் இயக்கமாக மாறிடுச்சு. இனி தப்பிக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. அதனால தான் மோடியினுடைய பேச்சுக்களில் இப்போ வந்து அவர் ரெடி ஆகிட்டார். கடைசி சுதந்திர தின உரையை நேற்று நிகழ்த்திட்டார். அவருக்கு ஒரு நல்லபடியாக வழி எடுப்பு விழா நடத்தும். இல்லை, அதுவும் ஒரு கேள்வி இருக்குது. தொடர்ச்சியாக பாஜக இப்போ பெரும்பான்மை பெறலை, தொடர்ச்சியாக பின்னடைவுகளை சந்தித்து கொண்டே வருது. ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் விழாவில் 75 வயது மோடிக்கு அப்படின்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் வந்தது. இப்போது இந்த பிரச்சனையை முன்னிறுத்தி அவருடைய பதவி பறிக்கப்படுமா? வேறு யாராவது? இல்லை, அவருக்கு நேற்று அவர் பேசின பேச்சில் ஏதோ கோடி காட்டதாக சொன்னாங்க. இந்த 75 வயசு காரணம் காட்டி நம்மளை வெளியே அனுப்பிச்சிருவாங்கங்கிற பயம் அவருடைய பேச்சில் நேற்று இருந்ததுன்னாங்க. நான் பார்க்கல, நான் கேள்விப்பட்ட அளவில் 75 வயசில் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்கங்கிற அந்த பயம் அவர்கிட்ட இருந்தது நேற்று பேசும்போது. அப்படி அது வந்துடும். ஏன்னா அந்த விதியை வந்து காட்டி பதவி விட்டு வெளியே அமிச்சது, அத்வானி போன்றவர்களை வெளியே அமிச்சது மோடி தான். அதை காட்டி தான் நிறைய பேர்த்து வெளியே அமிச்சார் அவர். இன்றைக்கி அது அவருக்கே வந்துருச்சு. மோகன் பகவத்துக்கும் வந்துருச்சு. மோகன் பகவத் என்ன சொல்கிறார், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இதை எப்படியா சமாளித்து நம்ம பதவியில் நீட்டிக்கிறது பார்க்கலான்ற கடைசி முயற்சியில் இருக்கிறாங்க. நேற்று அவருடைய இப்போ சுதந்திர தின பேச்சை பற்றி இது அவங்க சரி, ஏன்னா நான் பார்க்கல, அதில் பார்க்கும்போது அது அவருடைய கடைசி சுதந்திர தின உரை மாதிரி தான் இருந்தது எனக்கு. அவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது இது என்னுடைய கடைசி உரை, உங்கள்கிட்ட நம்ம விடைபெற்று கொள்கிறேங்கிற மாதிரி தான் இருந்தது. இப்போ பீகாரில் இவ்வளவு ஒரு நெருக்கடி தேர்தலுக்கு இந்த பீகார் தேர்தல் ஏன் இவ்வளோ முக்கியமாக பார்க்கப்படுதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அங்கே நிதிஷ்குமார் இருக்கிறாரு, அவர் இப்போ மோடிக்கு ஆதரவு கொடுக்குறாரு. ஒருவேளை அவர் தோல்வி அடைஞ்சிட்டா நமக்கு ஆபத்தாக வரும்னு பாஜக பயப்படுறாங்களா? நிதிஷ்குமார் தோத்தா மோடி தோத்த மாதிரி தான், அமித்ஷா தோத்த மாதிரி தான் கணக்கு. ஒரு ஆங்கில படத்தில் ஒரு டயலாக் வரும், அவன் அந்த ராணிக்கிட்ட மந்திரவாதிக்கிட்ட சொல்லுவாய்வோ,
அவனை எப்படியாவது காப்பாற்றணுன்றது. அதுக்கு ஒரு இங்கிலீஷ் டயலாக் ஒன்று வரும் அந்த படத்தில். இஃப் ஹீ டைஸ் யூ டை அப்படின்வார். அவன் செத்தா நீ செத்த அப்படின்னு. அது மாதிரி நிதிஷ்குமார் பதவி போச்சா நீ காலி, அவ்வளோதான். ஏன்னா தோத்துட்டா அவர் என்ன நிலைப்பாடு எடுப்பார்? லூசஸ், மோடி இஸ் காட், அவ்வளோதான். ஏற்கனவே ஒரு மாறுபட்ட நிலைப்பாடு எடுக்கக்கூடியவர் தோல்வி அடைஞ்ச விரக்தியில் மோடிக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கிட்டு வரோம் அப்படிங்கிற. இல்லை அவர் எங்கே போவார்? வாபஸ் வாங்கலாம், யார் சேர்த்திக்குவாங்க? சும்மா எல்லாத்தையும் இப்போல்லாம் வந்து வர்றவனையெல்லாம் உள்ளே சேர்த்திக்க மாட்டாங்க. திமுக சேர்த்திக்கிற மாதிரிலாம் சேர்த்திக்க மாட்டாங்க. இப்போல்லாம் ஜாக்கிரதையாக இருக்காங்க. யாரை உள்ளே விடுறது, யாரை வெளியே அனுப்புறதுங்கிறதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்காங்க. ஆனால் இனிமேல் வந்து முடிவு எடுக்கிறவங்களாம் ஜாக்கிரதையாக எடுக்கும். அரசியல் கொஞ்சம் வேறு பக்கமாக போயிட்டுருக்கு. தொடர்ச்சியான அந்த போராட்டங்கள், ஒற்றுமையான போராட்டங்கள் இந்தியா கூட்டணி முன்னெடுக்குது, அது எப்படி பார்க்குறீங்க? அதில் எல்லாரும் சேர்றாங்க. ஏன்னா பாதிக்கப்படுறவங்கிறது தெரிஞ்சு போச்சு. தேர்தல் ஆணையம் வந்து அயோக்கியத்தனம் பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் ஜனநாயகங்கிற பேருக்கு அர்த்தமே இல்லையே. தூண்களே அது தாங்க, 4 தூண்கள்ங்கிறான். ஜனநாயகத்தில் தேர்தல் ஆணையம் தப்புனாக்கா முடிஞ்சு போச்சு. ஜனநாயக காலி, சர்வாதிகாரம் வந்துடுது. அந்த காலத்தில் ஸ்டாலின்லாம் ஆட்சியில் இருந்தார். அதாவது ஸ்டாலின்னா ரஷ்யா ஸ்டாலின் சர்வாதிகாரியாக இருந்தார். ரஷ்யாவில் தேர்தல்னு போட்டு ஒரு கார்ட்டூன் போடுவாங்க. அவங்க வேட்பாளர் ஸ்டாலினுக்கு வாக்கு போடுங்கள்னு எங்கே பார்த்தாலும் இருக்கும். எதிர்த்து நிற்கிறதுக்கு யாரும் கிடையாது. அவரே நிற்பார், அவரே தேர்தல். அதே தான் சைனா. கம்யூனிஸ்ட் நாடுகளில் தேர்தலுங்கிறதே கிடையாது, சர்வாதிகார ஆட்சி. அந்த கம்யூனிஸ்டம் வந்து சர்வாதிகாரி ஆட்சி, ஃபெயிலியர் ஆட்சிங்கிறதுக்கு ரஷ்யா ஒரு மிகப்பெரிய உதாரணம். சைனா கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் வந்து கேபிட்டலாக மாறிட்டாங்க, முதலாளித்துவத்துக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி பெரும் பண முதலைகள் வந்து சைனாவில் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதனால் தேர்தல் ஆணையம், நீதிமன்றங்கள், அமலாக்கத்துறை இதெல்லாம் வந்து தப்பாக போச்சுன்னாவே சர்வாதிகாரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஏற்கனவே இந்த ஒன்றிய அரசு கவிழ்ந்துறதை நம்ம பார்க்குறோம். அந்த பாஜகவுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. பாஜக ஆட்சியை கவிழ்ந்திருக்கு, ஜெயலலிதா அவர்கள் கவிழ்த்து விட்டாங்க. இப்போ நடக்கக்கூடிய சூழ்நிலை பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக இருக்குது. மீண்டும் அந்த வரலாற்று நிகழ்வு நடைபெற போராட்டங்கள்லாம் பெருசாக போச்சுன்னா நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடுவும் ஜெயிக்கிற கட்சி நம்ம கட்சிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அவங்க ஜெயிச்சிருவாங்கங்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்து அவங்க 2 பேரும் வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அது மோடிக்கு ஆபத்தாக முடியலை. பாஜக எளிதில் விட்டுருவாங்களா? விடமாட்டாங்க. அது தன்னை காப்பாற்றிக்கணுங்கிற சூழ்நிலை உங்களையே அங்கே காப்பாற்றணும். இப்போ கங்காரு இருக்குது, நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பிராணி, அதனுடைய குட்டி வந்து வயிற்றுலேயே இருக்கும். அது ஒரு பை மாதிரி இருக்குது. அந்த பைக்குள்ளார அந்த குட்டி உட்காந்துருக்கு, பார்த்துருக்கீங்கல்ல. ஒரு ஆபத்து வந்து நான் என்ன பண்ண தெரியுமா? கங்காரு பையன் ஒரு உதறி குட்டியை கீழே தட்டி போடும், கடை கட்டுப்போ பொழைச்சிக்கிட்டு ஓடிடும். கங்காரு குட்டி மோடிங்கிறீங்க. அந்த மாதிரி கங்காரு குட்டி மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காரு நிதிஷ்குமார். வயிற்றுக்குள்ளார உட்காந்துக்கிட்டு இருக்காரு. தனக்கு ஆபத்து வருதுன்னா தாய் கங்காரு தூக்கி எறிகிற மாதிரி மோடியை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவார். இப்போ அந்த வேலையை தான் ராகுல் காந்தி ரகசியமாக பார்க்குறாருன்னு பார்க்கலாமா? அதான் அதனால தான் அவர் ரகசியமாக பார்க்குறாங்க, பேசுகிறாங்கங்கிற. அது உண்மையாக இருந்தால் இதுதான் காரணமாக இருக்குது. அது உண்மைன்னு நான் நம்பலை. தேர்தல் ஆணையர் வந்து தலைமுறைவாக போயிட்டாருன்றாங்க. 2 பேரை காணோம். இப்போ துணை ஜனாதிபதியும் காணோம், தேர்தல் ஆணையரையும் காணாங்கிறாங்க. 2 பேரும் எங்கே போனாங்கன்னு யாருக்குமே தெரியலங்கிறாங்க. சந்திக்க முடியல, பேச முடியல, தொடர்பே இல்லைங்கிறாங்க. அதை வச்சு தான் இந்த ரூமர் வந்திருக்கு, இந்த வார்த்தை வந்து. ஆகஸ்ட் 21 2வது மாநாடு மதுரையில் தாவேகா நடக்குறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க இந்த மாநாட்டை? நல்லா நடக்கும். பாஜக நிறையா செலவு பண்ணி நல்லா கூட்டமெல்லாம் நிறையா சேர்த்து பயங்கரமான பிரம்மாண்டமான கூட்டம். கொள்கை எதிரி பாஜக அவங்களுக்கு. கொள்கை எதிரி தானே சொன்னார். பணத்துக்கு எதிரி, இதுக்கு பதவிக்கு எதிரிலாம் சொல்லி ஒரு கொள்கைக்கு நான் எதிரியாக இருக்கேன், மற்றபடி அவங்களோட கூட்டணியில் இருக்கேன். எவ்வளவு ஒரு தீவிரமாக எதிர்க்கிறாரு. எக்காலத்திலும் பாஜகவோட கூட்டணி கிடையாதுங்கிறாரு. ஆனால் நீங்கள் அவரை பாஜகவோட பி டீம்னு சொல்கிறீங்க. அப்படி தாங்க சொல்லணும். அவங்களுக்கு அவர் கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட்டே பாஜக எதிர்ப்பு வாக்குகள்லாம் அவர் வாங்கணுங்கிறதான் கணக்கு. பாஜக வந்து வெற்றி அடைகிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அது பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. என்றைக்கு ராகுல் காந்தி வந்து தேர்தல் ஆணையத்தை பிடிச்சிட்டாரோ இதெல்லாம் இந்த ஸ்டண்ட் இனிமேல் தேவையில்லை. விஜயெல்லாம் பிடிச்சி பிரயோஜனம். இப்போ 2வது மிகப்பெரிய மாநாடு ரெடி ஆகிட்டு இருக்கு 21 விஜய் வந்து பேசிட்டு போகிறார். அவருக்கு அன்றைக்கி கூப்பிட்டு போய் மதுரையில் கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டு பேச வச்சுட்டு திருப்பி கூப்பிட்டு போயிடுவார். வண்டியில் கூப்பிட்டு வருவாங்க, கூப்பிட்டு வந்து இறக்கி அவரை பேச வைப்பாங்க. பேசிட்டு நானே வருவேன்பார். 3வது மாதம் ஆகுதுங்க பரந்தூர் போராட்டத்துக்கு. நானே மக்களை நடத்தி கொண்டு கோட்டையை முற்றுகையிடுவேன்னு சொல்லி 3 மாதம் ஆச்சு. கரெக்டாக அந்த 3வது மாதம் வருது. இப்போ
கரெக்டாக அடுத்த மீட்டிங் வரணும் அவருக்கு. அந்த மீட்டிங் வந்து அதுக்கு தான் அந்த டேட்டை தள்ளி போட்டிருக்காங்க. இந்த 3 மாதம் முடியணும், இந்த 90 நாள் கணக்கு. 90வது நாள் கரெக்டாக அடுத்த மீட்டிங் வர்றாரு. ஆட்சியை பிடிப்பதில் முன்னணியில் இருக்கிறது தாவேக்கா தான் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஆமாம், முதல் பலி அவர் தான். போர்க்களத்தில் முன்னாடிட்டு தான் எடுத்தோட ஷூட் பண்ணால் அவன் தான் சாவான். அதெல்லாம் முன்னாடி நிற்கிறாரு, நிற்கட்டும். எப்படி மும்முனை போட்டியாக இருக்குமா அந்த தேர்தல்? நீங்களாம் கிளப்பி விட்டு எதாவது பண்ணி விட்டா தான். மும்முனை போட்டி அங்கே இருக்கிறதாவே தெரியல. ஒரே போட்டி தான், தேர்தல் ஆணையத்துக்கும் திமுகவுக்கும் தான் போராட்டம். இது தேர்தலே நடக்குது. அதிமுக இருக்கு, தாவேக்கா அதெல்லாம் கிடையாது. இவங்க எல்லாம் வந்து தேர்தல் ஆணையத்தோடு இருக்காங்க. தேர்தல் ஆணையமும் திமுகவும் போட்டியிடுறாங்க. யார் ஜெயிப்பாங்கன்னு பார்க்க. நன்றி சார். நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார்.